கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி. இந்த நிகழ்ச்சி சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் சின்ன குழந்தையாக அந்த கண்ணனை வண்டிக்கு கீழே யசோதை தூங்குகிற கிருஷ்ண குழந்தையை போட்டுவிட்டு போக அந்த வண்டியினுடைய சக்கரமாக ஒரு அசுரன் இருந்தான். இந்த குழந்தையை எப்போது இங்கே தனியாக விட்டுவிட்டு போவார்கள், உடனே அந்த குழந்தை மீது விழுந்து விடலாம் என்பது அந்த சக்கரத்தினுடைய திட்டம். இந்த குழந்தை என்ன பண்ணித்து, ஏதோ தூங்குற மாதிரி அம்மா கையில் ரொம்ப கனத்த உடனே குழந்தை கனக்கிறதுன்னு சொல்லி கொண்டு வந்து தூங்கிறதுக்கு, அந்த காலத்தில் வண்டி கட்டி கொண்டு போனால் வண்டிக்கு கீழே இருக்கிற அந்த நிழலில் யசோதை குழந்தைய தூங்க பண்ணிட்டு அந்த பக்கம் போனான். அந்த குழந்தை அம்மா அந்த இடத்த விட்டு நகர்கிற வரையில் தூங்குவது போல பார்த்து கொண்டிருந்தது. அம்மா அந்த பக்கம் போன உடனே கண்ணை திறந்தது. தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிற குழந்தை என்ன பண்ணும், கையை காலை உதச்சி அழும். இந்த குழந்தையும் கையை காலை உதச்சி அழுதுது. அதுக்கு தெரியும் வண்டி சக்கரம் இல்லை. அந்த காலை உதச்ச உடனே ஏதோ காலை எதேச்சியாக உதைக்கிற மாதிரி அப்படி உதச்சி அந்த சக்கரத்து மேலே தொட்டுது. அந்த சக்கரமாக தன்னை மாற்றி கொண்டிருந்த அசுரன், சகடாசுரன் பேர் அவனுக்கு, அவன் இறந்து கீழே விழுந்தான். இந்த நிகழ்ச்சியை ஒற்றை வரியில் தருகிறாள் நாச்சியார். கள்ளச்சகடம் கலக்கழிய கால்வோச்சி. சாதாரணமாக அரசர்கள் கோல் ஓச்சினார்கள். செங்கோல் ஓச்சுவது, அரசர்கள் கோல் ஓச்சுவதுக்கு கோலோச்சுதல். பார்த்தா இந்த கிருஷ்ண குழந்தை கோல்லாம் ஓச்ச வேண்டாம், வெறுமன காலை ஓச்சினாலே எது அழிய வேண்டுமோ அது அழிந்து விடும். எவ்வளவு அழகான ஒரு பிரயோகம். கால் ஓச்சி.